வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. எந்த ஒரு விஷயம் மக்கள் காதுக்கே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நெனச்சாங்களோ, அந்த விஷயம் இப்ப நடந்துருச்சுங்க. ஆமா, எல்லாருக்குமே பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் இப்போ நம்ம கூட இல்ல. இந்த விஷயம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களோட மனசுலயும் ரொம்பவே சோகத்த ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி 28 டிசம்பர் இன்னைக்கு அவரு இறந்திருக்காரு. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்களோட வருத்தத்த தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இவரு இறந்ததுக்கப்புறம், இவரோட உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. விருகம்பாக்கத்தில இருக்கிற இவரோட வீட்டுக்கு பாடி கொண்டு வரும்போது, இவரோட ரசிகர்களும், தொண்டர்களும் கதறி அழுதாங்க. இவருடைய தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்ல வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தினாரு. அந்த வகையில நடிகரும், தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவரோட உடலுக்கு முழு அரசு மரியாதையோட தகனம் செய்யணும்னு மு.க. ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவரோட உயிரிழந்த விஷயம் மக்களிடையில ரொம்பவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக கட்சி மேடையில பேசுறத யாராலயுமே மறக்க முடியாதுன்னு தாங்க சொல்லணும். அப்படி ஒரு மேடையில கேப்டன் விஜயகாந்த் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "என்னய்யா காசு காசுன்னு போறீங்க? நீங்களும் உங்க காசும் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் எங்கேய்யா கொண்டு போறீங்க? செத்தா கூட அரணா கயிற கூட கழட்டிட்டு தான்யா விடுவாங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இவரோட மரணத்துக்கு அப்புறம் இப்போ இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. மக்களால ரொம்பவே நேசிக்கப்பட்ட, ரொம்பவே ரசிக்கப்பட்ட ஒரு தலைவரும், நடிகருமான கேப்டன் விஜயகாந்த், இப்போ மக்கள் கூட இல்ல அப்படிங்கிறது, அதாவது நம்ம கூட இல்ல அப்படிங்கிறது, தமிழ்நாட்டையே ரொம்பவே ஒரு சோகத்துக்குள்ள கொண்டு போயிருக்குன்னு தாங்க சொல்லணும். இவரு நம்ம விட்டு போனாலும், இவர் நடிச்ச படங்கள், இவரு செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களால பேசப்பட்டுட்டு தாங்க இருக்கும். நீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஃபேனா இருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல மிஸ் யூ கேப்டன்னு கமெண்ட் பண்ணிருங்க.